வெல்கம் டு பர்வீன் கிச்சன். இன்றைக்கி நம்ம பர்வீன் கிச்சனில் முட்டை தொக்கு செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 5 முட்டை, தக்காளி ஒரு 5 தக்காளி, 2 வெங்காயம், மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய், கடுகுளுத்தம்பருப்பு, தேவைக்கேற்ப உப்பு, எண்ணெய். இதுவெல்லாம் அதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யலாங்கிறத காட்டுறேன். இந்த முட்டையை கொஞ்சம் வேக வச்சு உடையாமல் வேக வச்சு அழகாக உரிச்சு கொள்ளுங்கள். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பாருங்கள், நான் எல்லாம் ரெடி செய்து வச்சுருக்கேன். தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணிவிட்டேன். தக்காளியை கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் கீர் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டையை அவிச்சு நல்ல தோல் உரித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி புளி வாட்டர், இந்த ஒரு கிண்ணத்துக்கு புளி தண்ணீர் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி இந்த முட்டையை 2 பாதியாக வெட்டி வைத்துக்கொள்ளுங்கள். எப்படி செய்யலாங்கிறத காட்டுறேன். அடுப்பு பொருத்தி ஒரு சட்டி காய வைங்க. நல்ல சட்டி சூடு வந்துட்டு தேவைக்கேற்ப ஆயில் ஊற்றிக்கொள்ளுங்க. ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கொள்ளுங்க. கடுகுளுத்தம்பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து போடுங்க. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு எடுத்து போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பொன் முறுவல் வரட்டும். பச்சை மிளகாய் கீர் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த 2 பச்சை மிளகாய் எடுத்து போட்டுருங்க. அதோட கருவேப்பிலை போட்டுருங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுருங்க. சிவந்து வர்ற அளவுக்கு நல்லா வதக்குங்க. தேவைக்கேற்ப உப்பு எடுத்து வச்சுருக்கோம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுருங்க. இது இவ்வளோ நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கிண்டுங்க. கொஞ்சம் மூடி போட்டு வச்சுக்கிட்டுங்க, உடனே வெந்துடும். எந்த அளவுக்கு மசிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு மசிஞ்சிட்டு பாருங்கள். எண்ணெயில் எந்த அளவுக்கு மசிஞ்சிட்டு பாருங்கள். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூளை ஆட் பண்ணிடுவோம். 2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதோட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. இந்த 1 நிமிடம் தண்ணீரில் அது வேகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அதே பக்கத்து அடுப்பில் நான் நான்ஸ்டிக் தவா வச்சுருக்கேன். தேவைக்கேற்ப ஆயில் ஊற்றிக்கொள்ளுங்க.
நான் காட்டிய முட்டையெல்லாம் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன். நேராக கீறு போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒவ்வொரு முட்டையாக எடுத்து இதில் அப்படியே வேக போட்டுருங்க. அப்படியே பொரிஞ்சு வரணும். இந்த எண்ணெயில் முட்டை அகலம் பொரிஞ்சு வரணும். அவிச்ச முட்டை அவ்வளத்தையும் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது அவ்வளத்தையும் பொரிய போட்டுருங்க. நல்லா முருவட்டைங்க. முருவின உடனே அப்படியே திருப்பி போடுங்க. எந்த அளவுக்கு முட்டை பொரிஞ்சிருக்கு பார்க்கலாம். பாருங்கள் எப்படி சிவந்து அழகாக பொரிஞ்சிருக்கு பாருங்கள். கொஞ்சமும் முட்டை கலரலை. ஒரு முட்டையில் கூட அந்த மஞ்சள் கலரில் கரெக்டாக வெந்து பொரிஞ்சு நல்லா இருக்கு. சரி, இந்த அடுப்பில் எந்த அளவுக்கு வெந்திருக்கு பார்க்கலாம். அரை கிளாஸ் தண்ணீர் ஊற்றணும் இல்லையா? பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. நம்ம ஒரு கிண்ணத்தில் புளி தண்ணீர் வச்சுருக்கோம் இல்லையா? அந்த புளி தண்ணீர் எடுத்து இதில் ஆட் பண்ணிடுவோம். தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் செஞ்சிடலாம். தொக்கு ரெடி. முட்டை ரெடி ஆகிட்டா பார்க்கலாம். பாருங்கள் நல்லா பொரிஞ்சுட்டு எப்படி இருக்குது பாருங்கள். 2 பக்கம் வெந்து நல்லா பொரிஞ்சு போயிருக்கேன். எடுத்துடலாம் முட்டையை. சரியான சாப்பிட்ற அளவுக்கு சிவந்த நிறத்துக்கு நம்ம பொரிச்சு எடுத்துருக்கோம். அதிகம் கரியல்ல. எவ்வளோ கரெக்டாக பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சரியான அளவுக்கு பொரிச்சு எடுங்க முட்டையை. ஒரு முட்டையில் கூட மஞ்சள் கருவும் நகலில் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். முட்டை பொரித்து எடுத்துட்டோம். தொக்கு ரெடி ஆயிடுச்சா பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்கு. தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் செய்திடலாம். முட்டை தொக்கு ரெடி. செய்து பாருங்கள். நம்ம அந்த மசாலா செஞ்சு வச்சுருந்ததை முட்டை மேலே எடுத்து ஊற்றிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. முட்டை மசாலா தொக்கு ரெடி. செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பர்வீன் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.